திங்கிங் இன் சிஸ்டம்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பார்ப்போமா? வீடியோக்குள்ளே போகலாமா? திங்கிங் இன் சிஸ்டம்ஸ் ஓட பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் உங்களோட வில் பவர் அண்ட் மோட்டிவேஷன் இந்த ரெண்டு விஷயங்கள் மேலே இருக்க டிபெண்டன்ஸை குறைக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்து மேலே இருக்க டிபெண்டன்ஸை குறைக்கணும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு ப்ராசஸஸ் பில்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ப்ராசஸஸ் பில்ட் பண்ண போகிறோம். இது நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய ஸ்டஃபை அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராசஸஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண ப்ராசஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் ஆஃப்டர் தி அதர் அப்படியே வந்துட்டு செயின் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்கள் ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது நீங்கள் வெறுமனே வந்துட்டு உங்களுக்கு இன்டென்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், நான் வந்துட்டு இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், நான் வந்துட்டு நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கனாலோ டயர்டாக இருக்கீங்கனாலோ உங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். சரி, ஓகே, நம்ம எப்படியாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இன்டென்ஷன்ஸை பிளான்ஸாக மாற்றுவீங்க. இன்டென்ஷன்ஸை பிளான்ஸாக எப்படி மாற்றுறது? எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம, நான் ஒரு 1 hour ஸ்கூலுக்கு அப்புறம் படிக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறது. நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறது. இதுதான் வந்து பிளானிங். ஓகே, பிளான் பண்ணியாச்சு. இதை நீங்கள் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் காலையில் எந்திரிக்க உங்களுக்கு டயர்டாக இருக்குது, ஆர் ஸ்கூலில் இருந்ததோடனே உங்களுக்கு டயர்டாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ண முடியல, படிக்க முடியல. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். என்னடா அது நம்மளால் பண்ண முடியல, நம்மளால் இதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியல, நம்ம வந்துட்டு தவறிடுறோம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு வில் பவர் அண்ட் மோட்டிவேஷனில் டிபெண்ட் ஆகி பிளான் போடுறீங்க. இதுதான் தப்பு. ஸோ நீங்கள் பெட்டராக சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ண இந்த 3 பிரின்சிபலை உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, நீங்கள் எதை பற்றி யோசித்தாலும் ஹோலிஸ்டிக்காக யோசிக்கணும். என்ன பண்ணணும்? ஹோலிஸ்டிக்காக யோசிக்கணும். உங்கள் இன்டென்ஷன் பற்றி நினைங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகேவா? நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த எந்தெந்த ஃபேக்டர் வந்து தடங்களாக அமையும் அப்படின்றத பார்த்து கண்டுபிடிங்க. ஓகேவா? தடங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ நான் ஃபெயில் ஆகிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் நான் வந்து ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நடந்துட்டா அப்படின்னு தடங்களை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஃபெயிலியருக்கு உங்களை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ நான் டீச் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஸ்டூடெண்ட்டை கேட்பேன், நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணீங்க, எதனால் உங்களால் அதை பண்ணி முடிக்க முடியல, உங்களுக்கு அதுக்கு என்னென்ன சேலஞ்ச் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்களா, யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் பேரியர்ஸ் தேவை. இதுதான் வந்துட்டு என்ன நான் நினச்ச விஷயத்த பண்ண முடியாமல் தடுத்துச்சு. ஓகேவா? இது வந்துட்டு செகண்ட் பிரின்சிபலோட நான் டை அப் பண்ணுறேன். செகண்ட் பிரின்சிபல் என்ன? செகண்ட் பிரின்சிபல் வந்து உங்கள் சிஸ்டமை ரிப்பீட்டபிளாக பில்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணுற விஷயத்த திரும்ப திரும்ப பண்ண முடியணும். ஓகேவா? நீங்கள் ஒரு சிஸ்டம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த சிஸ்டமை நீங்கள் ஒரு நாள், அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அப்படி ஒரு வர்ஸ்டான டேவாக இருந்தால் கூட, உங்கள் நாள் ரொம்ப வர்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நீங்கள் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் சிஸ்டமை பில்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அகெயின் சிஸ்டம் ரிப்பீட்டபிளாக இருக்கணும். ஓகேவா? பேட் டேஸில் என்ன தடங்கள் வந்தாலும், எனக்கு வந்து மோட்டிவேஷன் கம்மியாக இருந்தாலும், எனக்கு வில் பவர் அன்னைக்கு கம்மியாக இருந்தாலும், நான் வந்துட்டு அந்த வேலையை பண்ணுறதை ஈஸியாக்கிடணும். எக்ஸாம்பிளுக்கு, ஷர்ட்டை வந்து நைட்டே அயன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே எடுத்து போட்டு போயிடலாம். உங்களுக்கு அயன் பண்ண வில் பவர் கம்மியாக இருந்தாலுமே அது மாதிரி. ஓகேவா? கண்டின்ஜென்சிஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் உங்களை வந்துட்டு ரிப்பீட்டபிளாக ஆக்கும். நீங்கள் உங்களோட சிஸ்டம்ஸை ஃப்ரிக்ஷன் குறைச்சிட்டே வரணும். எப்படி? காலையில் எந்திரிச்சோடனே வந்து ஷர்ட் அயன் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்கும், அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணிடணும். ஷர்ட் நைட்டே அயன் பண்ணி வச்சிடணும். பண்ணிட்டீங்கன்னா எந்திரிச்சோடனே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஹை எஃபர்ட்டாக இருக்கக்கூடாது, லோ எஃபர்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஹை எஃபர்ட்னா அகெயின் யூ வில் ஸ்டார்ட் டிபெண்டிங் ஆன் வில் பவர் அண்ட் மோட்டிவேஷன். கரெக்டா? ஸோ அது ஆகாமல் தடுக்கணும். ஓகேவா? அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஹோலிஸ்டிக்காக ஆரம்பிக்க பார்க்கணும். எப்படின்னா, நீங்கள் திரும்ப வந்துட்டு இதற்கு என்னென்ன தடங்கள் வரலாம், அதை நான் எப்படி சரி பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள், நைட்டு வந்துட்டு துணி அயன் பண்ண டைம் இல்லாமல் இருக்கலாம், அப்போனா எப்போ அயன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போய் யோசிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனுக்கு வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு படிக்கணும் அப்படின்ட்டு இது. ஆனால் ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் வந்து டியூஷனுக்கு போகிறான். டியூஷனுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வந்துட்டு டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது, சைக்கிள் ஓட்டிகிட்டு வரத்துக்கு டயர்ட் ஆயிடுது, வந்தோடனே ஃபேமிலியில் வாங்க சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கணும். ஓகேவா? ஹவு டு ஐ சால்வ் திஸ் ப்ராப்ளம்? எனக்கு வந்துட்டு ஸோ ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நான் வந்து டயர்டாக இருந்தாலுமே பரவாயில்ல, நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு நான் படிக்கலாம். ஆனால் இது சஸ்டைனபிளாக இருக்குமா? இருக்காது. ஒரு நாளும் டயர்டாக வந்துட்டு நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன பண்ணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, அப்போலாம் எப்படி சால்வ் பண்ணலாம்?
ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு டியூஷன் முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் அங்கேயே திரும்ப இருந்து ஓகேவா சைக்கிள் ஓட்டி டயர்ட் ஆகாம ஆர் ஸ்கூல் முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் ஸ்கூல்லேயே திரும்ப இருந்து அங்கே உட்காந்து அவங்க படிக்க ட்ரை பண்ணலாம். கரெக்டா? அது வந்துட்டு ஒரு சொல்யூஷன். ஓகேவா? அந்த டயர்ட் ஆகுது அப்படின்ற பேரியருக்கு ஒரு சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷனை நான் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் நான் திரும்ப யோசிக்கணும், இந்த சொல்யூஷன் எனக்கு ஆப்ளிகபிளா இருக்குமா, என்னால் நிஜமாலே ஸ்கூல்ல வந்துட்டு திரும்ப ஸ்டே பண்ண முடியுமா? ஸோ பாருங்க, ரிப்பீட்டபிளா பில்ட் பண்ண ட்ரை பண்றோம், அதுக்கு ஏதாவது தடங்கள் வருமானு திரும்ப ஹோலிஸ்டிக்கா திங்க் பண்றோம். அப்படி இது வேலை செய்ய வாய்ப்பு இருக்கா? நம்ம வீட்டுக்கு வந்தோடனே ஃபேமிலி சாப்பிட கூப்பிடுறாங்க அப்படின்னா ஓகே டின்னர் டைம் வந்து 1 மணி நேரம் தள்ளி வைக்க முடியுமா? அது மாதிரி வந்துட்டு எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஹோலிஸ்டிக்கா நம்மளோட பிளான்ஸுக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல நம்ம வந்துட்டு சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படி டின்னர் லேட் ஆக்குனா அப்புறம் தூங்குறது கஷ்டமாயிடுமே, ஐயோ. அது மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் யோசிக்கணும். அப்புறம் நைட் டைம் ரொட்டீனே மாத்தலாமா நம்ம? ஓகேவா? என்ன பண்றீங்க, ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கணும், லோ எஃபர்ட்டாகவும் இருக்கணும், பிளஸ் அதுல வர பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம். அகைன் எஃபர்ட் கம்மியா இருக்கா, அதுல தான் பிரச்சனை இருக்கா, அதை எப்படி சால்வ் பண்றது. அது மாதிரி நீங்க வந்துட்டு இந்த 2 பிரின்சிபல்ஸையும் வந்துட்டு இப்படி ஆல்டர்னேட்டிங்கா இப்படி திரும்ப இப்படி திரும்ப இப்படி வந்து யோசிப்பீங்க. ஸோ ஒரு சீரியஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு பர்ஃபெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஸ்கூல்லே திரும்ப இருந்து படிக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது வந்துட்டு ஸ்கூலில் திருப்பிலாம் இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போனா உங்களுக்கு வந்து சொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அடுத்து யோசிக்கணும், வேற என்ன பண்ணலாம், வேற எப்படி இதை வந்து நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இதை நீங்கள் மறுபடியும் பண்ண உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஈஸி ஆகிடும். அப்படியே இதை நீங்கள் அடுத்தவங்களுக்கும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துலையும் யூஆர் சால்விங் அ ப்ராப்ளம், யூஆர் ஃபிகரிங் அவுட் வாட் ஒர்க்ஸ். இது பண்ணி தான் என்னால் வந்துட்டு ஜிம்முக்கும் போயிட்டு ஒரு சோஷியல் லைஃப்பும் வச்சுட்டு ஒர்க்குக்கும் போயிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியுது. ஏன்னா வந்துட்டு என்னோட சிஸ்டம்ஸ்க்கு நான் ரொம்ப கமிட்டடாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கவும் நான் இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு விஷயம் உடனே சால்வ் ஆகலைனாலும் நான் அந்த சிஸ்டமை வச்சுட்டு எப்படி அந்த சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டே இருப்பேன். எதுக்கு மெயினானா டிஸ்கம்ஃபர்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு. நீ பண்ணாலும் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ பண்ணாமல் விட்டாலும் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் நீ பண்ணுறதப்ப இருக்க டிஸ்கம்ஃபர்ட் இருக்குல்ல, அது நீ பண்ணாம விட்டு வரும்போது வர டிஸ்கம்ஃபர்ட்டோட பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? நீ ஒரு விஷயம் பண்ணாம ஒரு ரெக்ரெட் வரும், அதுல இருந்து வர டிஸ்கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பேட். ஆனா நீ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது வர டிஸ்கம்ஃபர்ட் இருக்குல்ல, அது அதோட ஒரு ரொம்ப நல்ல ஃபீலிங்கா தான் வந்து முடியும். நீ கஷ்டப்பட்டு பண்றதுக்கு உனக்கு பெருமையா இருக்கும். நீ பண்ணாம கஷ்டப்படுறது உன்னை வந்துட்டு இன்னும் டிப்ரெஷன்ல தான் தள்ளும், இன்னும் உன்னை வந்துட்டு சேட் தான் ஆக்கும். அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரெண்டுமே அன்கம்ஃபர்டபுளான விஷயம் தான். ஆனா நீ வந்துட்டு இந்த சேஞ்சஸ் பண்ணலன்னா உன்னால அச்சீவ் பண்ண முடியாதது நினைச்சு நீ வந்து ஸ்ட்ரெஸ்லையும் டிசப்பாயின்மெண்ட்லையும் இருந்துட்டே இருப்ப. இதை நீ பண்ண கஷ்டப்பட்டினா அந்த டிஸ்கம்ஃபர்ட் உன் லைஃபையே மாற்றும். ஓகேவா? என்னது, நீ ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணப்படுற கஷ்டம் உன்னோட லைஃபையே மாற்றும். அதுதான் விஷயம். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து வெறும் ஜென்ரலா யோசிக்கல, நம்ம வந்துட்டு எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம். ஓகேவா? நான் டயர்டா இருந்தா இது பண்ணுவேன், நான் டயர்டா இல்லைன்னா இது பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பண்ணும்போது உங்களை பத்தி நீங்களே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்படி சேலஞ்சஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க, நீங்க எப்படி நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை உங்களுக்கு நீங்களே ஈஸி ஆக்கிக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே கத்துப்பீங்க. இது உங்களை வந்து பெட்டர் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ண உங்களை புஷ் பண்ணும். ஓகேவா? என்ன அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்ச் வந்தாலும் நீங்க இதை பண்ண உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதே ப்ராக்டிஸ் ஆயிரும். எப்படி உங்களால் அன்சால்வபிள் இஷ்யூஸ் வந்தாலும் யூ வில் ஃபைண்ட் அ வே அரவுண்ட் இட். ஓகேவா? இதை நான் வந்து வருஷக்கணக்கில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மக்களையும் வந்துட்டு அது மாதிரி சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுங்க, சிஸ்டம்ஸ்ல திங்க் பண்ணுங்க, ஓகேவா, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே வரேன். ஸோ ஒரு சில கோல்ஸுக்கெலாம் வந்துட்டு சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் சார் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நான் வந்துட்டு ஒரு இமெயில் நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இமெயில் நியூஸ் லெட்டரில் நானே உட்காந்து எழுத போகிறேன். இதெல்லாம் டிப்ஸ், இதெல்லாம் ட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். அப்படி அந்த நியூஸ் லெட்டரில் நிறையா விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி நான் எழுத போகிறேன். அந்த நியூஸ் லெட்டருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா நான் வந்துட்டு அந்த நியூஸ் லெட்டர் லைவ் ஆகும்போது நியூஸ் லெட்டரோட லிங்க் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் நியூஸ் லெட்டர் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நியூஸ் லெட்டருக்கு ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து இந்த 2 பிரின்சிபல் முடிச்சாச்சா? இப்போ வந்து ஃபைனலான பிரின்சிபல். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயத்த மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சக்சீட் ஆவீங்க. ஓகேவா?
உங்களுக்கு ஒரு சிஸ்டம் பில்ட் ஆகும், உங்கள் பிளான் பெட்டர் ஆகிட்டே வரும். ஓகேவா, நீங்கள் பெட்டர் ஆகிட்டே வருவீங்க. ஆனால் இந்த ஃபைனல் பிரின்சிபல் தான் அந்த சிஸ்டமை நீங்கள் லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறதை ரொம்ப ஈஸியாக்கிரும். ஸோ நான் இது என்னன்னு கூப்பிடுறேன்னா ரிப்பிங் ஆஃப் த பேண்டேஜ் அப்படின்னு கூப்பிடுறேன். என்ன கூப்பிடுறேன்? ரிப்பிங் ஆஃப் த பேண்டேஜ். நீங்கள் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுற சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நிறையா பேண்டேஜ் வச்சு தான் வந்துட்டு நீங்கள் சரி பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பிளானை கேரி அவுட் பண்ணுறதுக்கான பிரச்சனை வந்துட்டு நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்துட்டு நான் காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கிடுறேன். ஓகேவா, எதுக்கு? டயர்ட் ஆகாமல் இருக்கேன். அப்புறம் நான் வந்துட்டு ஒரு டைமர் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறேன். இது ரெண்டுமே வந்து உங்கள் 2 பிரச்சனையும் சால்வ் பண்ணும். ஆனால் இது ரெண்டுமே ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ். ஓகேவா, நீங்கள் ஆக்சுவலாக டயர்டாக இருக்க காரணம் உங்களுக்கு தூக்கம் பத்தலை, அண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாததுக்கு காரணம் உங்களால் வந்துட்டு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்குது. ஓகேவா, உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கம்மியாக கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிடலாம், ஆர் டைமர் வைக்கலாம்னு யோசிச்சாலும் இது ரெண்டுமே பேண்டேட் சொல்யூஷன்ஸ் தான். நீங்கள் வெறுமனே அப்போதைக்கு வந்துட்டு ஒரு பேண்டேட் ஒட்டி அதை கவர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் தூங்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா, சும்மா ஒவ்வொரு வாட்டி டைமர் வச்சு தான் நான் படிப்பேன், நான் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ இந்த பேண்டேட் சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் இப்போ நீங்கள் என்ன ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா உங்களோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு டயர்டாக இருக்கீங்கன்னா அது போகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு இன்னும் அதிகமாக தூங்க ஆரம்பிக்கணும். உங்கள் ஸ்லீப் சைக்கிளை பெட்டர் ஆக்கணும். புரியுதா? என்ன பண்ணும்? உங்கள் ஸ்லீப் சைக்கிளை பெட்டர் ஆக்கணும். ஸோ இந்த பேண்டேடை நீங்கள் ஒன்றா ரிமூவ் பண்ண ஓகேவா, இந்த பேண்டேடை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸும் உங்கள் சிஸ்டமில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஓகேவா, சிஸ்டமில் ஒரு பார்ட்டாக இந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்ணுறதும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ், அந்த ஸ்லீப் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதை சரியாக்குறது, அது வந்துட்டு ஒரு சிஸ்டமில் ஒரு பார்ட்டாக ஆக்கிடணும். டைமுக்கு தூங்க போயிட்டு டைமுக்கு எந்திரிக்கிறது. ஓகேவா, அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சரி மத்தியானம் நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிக்கலாம் அப்படின்ற பேண்டேடை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா, எப்படி உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேனை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம்? சுபாஷ் சார் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ஷார்ட்ஸில். நீங்கள் வந்து ஒரு கேண்டில் ஒரு இடத்துல ஏற்றி வச்சுட்டு அதையே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஃப்ளேமை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா, ஆக்யூலர் மோட்டர் சிஸ்டம் வச்சு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ண சுபாஷ் சாரோட ஷார்ட் கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலில் தான் இருக்கும். ஸோ இந்த 3 பிரின்சிபல் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சிஸ்டம்ஸ் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து ரொம்ப நிறையா வேலை மாதிரி இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், எது வேலை செய்யுது எது வேலை செய்யலை எல்லாத்து வழியாகவும் போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்துட்டு எக்ஸாக்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தான். எப்படின்னா இது வந்து சேம் அமௌண்ட் ஆர் லெஸ் டிஸ்கம்ஃபர்ட் தான். எதுக்குன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை செய்யாமல் இருப்பீங்க இல்லையா, அதனால வர டிஸ்கம்ஃபர்ட்டோட நீங்கள் இப்படி சிஸ்டம் ஃபிகர் அவுட் பண்ணி அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுல வர டிஸ்கம்ஃபர்ட் கம்மி தான். நான் 100% சொல்கிறேன், நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டம் வந்துட்டு நீங்கள் பண்ணாமல் விட்டால் வர கஷ்டத்தோட கம்மி தான். ஓகேவா, இப்போ ஓகே சார் புரிஞ்சிருச்சு, சிஸ்டம்ஸ்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு லேர்னிங் பண்ண கஷ்டமாக இருக்குது, எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியலனா நான் ஆல்ரெடி எப்படி எது படித்தாலும் 10 times ஃபாஸ்ட்டாக படிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை இங்கே வைக்கிறேன், அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க. வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க. அண்ட் மறக்காமல் வேதாந்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video. Bye. Stop it.